ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். உடற்சூட்டை தணிக்கக்கூடிய சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த மோர் குழம்பு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சுவையும் பிரமாதமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் பட்டன் கேட்கும், அதில் ஆல்ன்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகாய் ஒரு 4-5 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பச்சை மிளகாய் இஞ்சும் நல்லா வதங்கினதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது அப்படியே ஆறட்டும், அப்புறமா அரைக்க போகிறோம். சேம் அதே கடாயில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 காய்ந்த மிளகாய் 2-3 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மோர் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அந்த சமயத்தில் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/2 hour நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக நல்லா திருவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருவிழு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. விழுதா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக மோர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேங்க. ஏற்கனவே நெய் காசத்துக்காக மோர் நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். உங்கள்கிட்ட கெட்டியான தயிராக இருந்தால் அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, மோர் ஆக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது இதுள்ள சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை பருப்புக்கு பதிலாக வேணும்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக வேணும்னா காய்ந்த மிளகாய் கூட இன்னும் 2-3 கிள்ளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கலவை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க மோர், நான் வந்து ஒரு 2 லிட்டர் ஆகிற மாதிரி மோர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பொங்கி வரும், அதனால் ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிட்ட இருந்து நீங்கள் பொங்கினதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 2-3 கொதி விட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், 2-3 கொதி நல்லா கொதிச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் கடைசியாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கலந்து விட்டு இறக்கிக்கலாங்க. ஆற குழம்பு நல்லா திக்காயிடும். இந்த குழம்பு தயிர் வடை கூட சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும், சாதத்தோடு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.